வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம இப்போ புதிய கான்ட்ராக்ட்டுக்கு மூவ் ஆகியிருக்கிறோம். பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற காரணத்தினால புதிய கான்ட்ராக்ட்டுக்கு இப்போ நம்ம மூவ் ஆகியிருக்கிறோம். நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6382 பக்கமாக இந்த புதிய கான்ட்ராக்டில் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு சாதகமாகவே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓரளவு மேலே போயிட்டு 6400 வரைக்கும் மேலே போய் திருப்பி கீழே வந்திருக்கு. 6370 வரைக்கும் வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 6420 தொட்டிருக்கு. இந்த 6420 தொட்ட உடனே அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஓரளவு கீழே வந்து மறுபடியும் 6420க்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அதெல்லாம் முடியாமல் மறுபடியும் ப்ரைஸ் கீழே விழுந்து காலையில் க்ரியேட் பண்ண லோவை மறுபடியும் டெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் பாருங்கள், ஓரளவு திருப்பியும் மேலே போய் 6420 பிரேக் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, 6420 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. ஒரு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக 6420 நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகி 6406 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நேற்று முழுக்க ட்ரேடிங் நடந்தது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ரேஞ்சுக்கு மேலேயே நடந்திருக்கு. இது இன்னும் ஸ்ட்ராங்காக பையிங் இருக்குது அப்படின்றத குறிக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. 9:30 மணிக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. இன்றைக்கியோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6420க்கு பக்கமாகவோ இல்லை அதுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். இந்த ருப்பி டாலர் வேரியேஷனால் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். நம்ம சீக்கிரமாக இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை போஸ்ட் பண்ணுறனால நம்மளால் அதை கணக்கில் எடுத்துக்க முடியறதில்ல. இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி அப் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுச்சுன்னா 6460, 6492, 96 இந்த ரெண்டு ஜோனையும் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதுக்கு உண்டான சப்போர்ட் 6360, 6320, 6260 வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் பாட்டம் சப்போர்ட் ஜோன். இது வரைக்கும் மார்க்கெட் எங்கே ட்ராப் ஆனாலும் ட்ரெண்டுக்கு சாதகமாக ஓரளவு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. சரி, இன்றைக்கி ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம். புதிய கான்ட்ராக்ட்னால இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம மறுபடியும் பார்க்க உங்களுக்கும் அது கொஞ்சம் மனப்பாடம் ஆயிடும். இன்றைக்கி ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.